சத்குருவே சரணம். சில பேருக்கு ரெண்டாவது திருமணம் தான் நிலைக்கும். சில ஜாதகர்களுக்கு, அதாவது ராகு கேதுவுக்கும் பின்பக்கம் உள்ள இரண்டாவது இடத்தில் உள்ள கிரகத்தினுடைய நிலைமை தெரிந்து அங்கே உள்ள கிரகம் உச்சமாக இருந்தால் ரெண்டாவது திருமணம் நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம் இதில் உள்ள அதிபதிகள் அது எந்த கிரகத்தோட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா முதல் தாரம் தங்கவே தங்காது. நான் எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டேன், அவர்களுக்கு எழுதி கூட கொடுத்துட்டேன். முதல் தாரம் தங்காது. முதல் தாரம் தங்காதுன்னா ஒன்று உடல் முடியாமல் மரணம் அடைஞ்சிடுவாங்க, இல்லைன்னா 2 பேருக்கு பிடிக்காமல் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வேறு ஒருவரோட தொடர்பு வச்சு அவங்க போயிடுவாங்க. முதல் மனைவி அவங்க கூட வாழவே மாட்டாங்க. ரெண்டாவது திருமணம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்ல சந்தோஷமாக வாழ்வாங்க, குழந்தை குட்டிகள் பிறக்கும், நல்ல வீடு வாசல் வாங்குவாங்க, நிம்மதியாக அவங்களுடைய வாழ்க்கையை தொடருவாங்க. ஆனால் இந்த முதல் திருமணம் முடிஞ்சு ரெண்டாவது திருமணம் பண்ண போகும்போது வெறும் சாதாரணமாக நீங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டாவது திருமணம் நிலைக்காது. அதற்குரிய பரிகாரங்கள் சில விஷயங்கள் இருக்குது. கோவில்கள்லையும் காவேரி கரைகள்லையும் செய்ய வேண்டிய சில அற்புதமான பரிகாரங்கள். அந்த தோஷத்தை எடுத்துட்டு அதன் பிறகு ரெண்டாவது திருமணம் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை நடக்கும். சில பேர் எந்த பரிகாரம் பண்ணாலும் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது திருமணமும் சில பிரச்சனைகள், சிக்கல்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கும். என்னடா முதல் திருமணமாக அப்படி ஆச்சு, ரெண்டாவது திருமணம் நிம்மதியாக இருக்கலாம்னா அதுவும் பல பிரச்சனைகள், 2 பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, பல சிக்கல்கள் வருதுன்னா அதற்குரிய பரிகாரங்கள் செய்யாமல் ரெண்டாவது திருமணம் செஞ்சிங்கன்னா அப்படி தான் நடக்கும். அதற்குரிய பரிகாரங்கள் திருமணம் ஆகி கூட தாராளமாக செய்யலாம். சில பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கா, அப்புறம் திரும்ப அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சில ஜாதகர்களுக்கு குறிப்பாக ரெண்டாவது திருமணம் தான் நிலைக்கும், முதல் திருமணம் நிலைக்காது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஜாதகப்படி நான் சொல்கிறேன். முதல் திருமணம் சரியாக இருக்காது, விட்டு போயிடும். ரெண்டாவது திருமணம் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகங்கள் நிறைய பேரை நான் திறனாய்வு செய்து அதன் வழியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.